ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நீடினேற்ற நாமத்தினாலே சபையில் அவருக்கு என் அன்பின் வாழ்த்துதலையோ ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இந்த நாளில் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கலாம், நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டுப்போய் இருப்பார்களே. எம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆராதனை வேளையில் கூட பார்த்தோம், அநேகர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள் இயேசுவுக்கு முன்பாக என்று. எலியா ஜெபித்தார், எலிசா ஜெபித்தார், இயேசு கிறிஸ்து நிறைய பேரை எழுப்பினார். அப்புறம் பவுல் மரித்தோரை எழுப்பியிருக்கிறார், பேதுரு எழுப்பியிருக்கிறார். இப்படி அநேகர் மரணத்திலிருந்து எழுந்திருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்படின்னா என்ன? அப்போ இவர் தான் முதலாவது மரணத்திலிருந்து எழுந்தாரா? அப்போது இதற்கு முந்தியும் பிந்தியும் இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பு எத்தனையோ பேர் எழுந்தார்களே என்றால், அவர்கள் இந்த சரீரத்தில் எழுந்தார்கள். இந்த சரீரத்தில் திரும்ப என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். மரணத்திலிருந்து முற்றிலுமான விடுதலையை அடையவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒரே முறை மரித்தார், ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு இனி மரணம் அவரை ஆண்டு கொள்ளப் போவதில்லை. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நாம் கடந்த நாட்களை தியானித்தது போல ஐஸ்வர்யவான்களோடு கூட அவர் இருந்தார். ஆனால் புதிய பரிசுல அவர் ஆவிலே போய் பாதாளத்திலே சுவிசேஷத்தை அறிவித்தார். அங்கே 2 பகுதிகள் இருந்தது. ஒன்று பரதேசு, ஆபிரகாமினுடைய மடி. அங்கே இருந்தவர்களை தான் பழைய ஏற்பாட்டில் ஐஸ்வர்யவான்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அங்கே அவர் போனார். இப்படி திரும்ப அவர் வந்தார். ஆனால் அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது. இவன் மறுரூபமாக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அவர் எங்கே இருந்தாராம்? பூட்டிய வீட்டுக்குள்ளே அவர் திடீர்னு தோன்றாரு, பேசிகிட்டு இருக்கும்போது மறைந்து போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் பரலோகத்துக்கு ஏறி போகும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த சரீரத்தில் உயர போகிறதை காண்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதிலே அவர் முதலாவதாயிருக்கிறார். என்னதுங்க? அவரை தொடர்ந்து உயிர்த்தெழுதல்கள் அநேகம் உண்டு. இப்படி இந்த பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை, இந்த நித்திரை என்கிற இந்த மரணத்திலிருந்து விழித்து வேறொரு வாழ்வுக்கு போகிற இவைகளை குறித்து நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவைகளை குறித்து அவைகளுக்காக நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் அறியாத ஜனங்களை காட்டிலும் அதிக பரிதாபத்துக்குரியவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. என்னங்க? ஆண்டவரை அறியாத இருக்கிற ஜனங்களை காட்டிலும் அதிக பரிதாபத்துக்குரியவர்களாய் நாம் காணப்படுவோம். காரணம், இயேசுவை விசுவாசிக்கிறேன், நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவர் எதற்கு? இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு மட்டும். இன்றைக்கி அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே வந்துட்டோம். பரலோகத்தை குறித்தோ, நியாய தீர்ப்பை குறித்தோ, நித்திய வாழ்வை குறித்தோ, இம்மைக்கு அடுத்து இருக்கிற மறுமையை குறித்தோ அதிகமாய் கேட்கறதில்லை. பிரசங்கிப்பதும்
நாம் கேட்கிறதும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் பூமியிலே இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் பூமியிலே நாம் அழியாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று அப்படிப்பட்ட உபதேசங்களும் வந்துவிட்டது. சாவாமை எல்லாம் வந்துவிட்டது. சாகாத வாழ்க்கையை இயேசு இந்த பூமியில் தருவார் என்றெல்லாம் உபதேசங்கள் வந்துவிட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இம்மையை குறித்து அல்ல, இம்மைக்கான வாழ்க்கைக்காய் மாத்திரம் அல்ல. நம்முடைய நம்பிக்கை இந்த பூமியில் பூமியோடு தொடர்புடைய பூமியோடு முடிகிறதற்கு மாத்திரம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறது அல்ல. அப்போ இம்மைக்கு யார் நமக்கு உதவி செய்வாய்? இந்த உலகத்தில் யார் நமக்கு உதவி செய்வார்? அவர் தான் உதவி செய்வார். இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கக்கூடாதா? நிச்சயமாக அவரை தான் நாம் என்ன செய்யணும்? சார்ந்திருக்கணும். வேறு ஒரு வழி நமக்கு இல்லை. ஆனால் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலோ நம்முடைய விசுவாசமோ நம்முடைய நம்பிக்கையோ இந்த பூமியோடு முடிந்து போவதல்ல, இந்த பூமிக்குரியதும் அல்ல. அது நித்திய வாழ்வுக்குரியது. அது உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அவைகளை குறித்து நாம் தேவன் மேல் கிறிஸ்துவின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும், அந்த நம்பிக்கை, அந்த அறிவு, அந்த சத்தியம், அதை குறித்ததான காரியங்களை நாம் எவ்வளோ அறிந்திருக்கிறோம், அதற்காக எவ்வளோ நாம் வாஞ்சிக்கிறோம். அப்படி வாஞ்சிக்காமல் இருந்தால் நம்ம ஆராதனை பாடினது போல மாமிஸ்ரம் அழுகி நாறிட்டாலும் உலகம் என்ன கைவிட்டாலோ ஆகாதவன் என்று என்னை தள்ளிவிட்டாலும் ஏசு போதுன்னு சொல்லவே மாட்டோம். ஏசு வேணவே வேணான்னு சொல்லுகிறவர்களாய் மாறிவிடும். எத்தனை பேர் புரியுது? இப்போ யார் ஒருவர் இயேசு எனக்கு எந்த நிலையிலும் எந்த நாளிலும் வேணும்னு சொல்ல முடியும்னா யோபுவை போல சத்தியத்தை அறிந்தவர்கள். ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் பூமி உருண்டையின் மீது நிற்பார், என் சொந்த கண்களினால் அவரை காண்பேன். இந்த தோல் முதலான மாமிசம் அழிஞ்சு போயிருக்கோம், ஆனாலும் நான் இருப்பேன், நான் காண்பேன். அப்போது இந்த சரீரத்தை கடந்து நாம் ஆண்டவரை தரிசிக்க வேறொரு மேனி உண்டு, வேறொரு சரீரம் உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுதலின் வரிசைகளை அவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சத்தியம் நமக்கு அறிவிக்கப்படாவிட்டால் அல்லது அந்த சத்தியத்துக்குள்ளே நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்காவிட்டால், சின்ன சோதனை சின்ன பிரச்சனை வரும்போது ஆண்டவர் வேணான்னு சொல்லிடுவோம், இல்லை ஆண்டவர் இல்லை என்று சொல்லிடுவோம். இங்கே கொரிந்து சபையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வந்துவிட்டது கொஞ்ச நாளில். என்ன சந்தேகம்னா மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுதல் இல்லைன்ற சந்தேகம். ஒரு மனுஷன் மரிச்சிட்டா எல்லாமே முடிந்து விட்டது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட உபதேசங்களுக்குள்ளே கடந்து போய்விட்டார்கள். அதனாலே அவர்கள் புசிப்போம், குடிப்போம், மரிப்போம், வேறொன்றோ இல்லை என்கிற அந்த கோணத்தில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு காரியம் உலகத்தில் இருக்குமானால் ஏன் இயேசு மரித்தெழுந்து உயிர்த்தெழ வேண்டும்? இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து உயிர்த்தெழாவிட்டால் என்னென்ன காரியங்கள் நடக்கும், என்னென்ன நன்மை நம்ம அடைய முடியாது என்கிறதை குறித்து தான் இங்கே நாம் தியானிக்கிறோம். அவர் மாத்திரம் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் முதலாவது வீணாக இருக்கும். என்னவா இருக்கும்? என்ன விசுவாசம்? ஆண்டவரை என் ரட்சகர் சொல்லுங்கள், இயேசு அவர் என் கூட இருக்கிறாரு, என் தேவையெல்லாம் சந்திப்பார், இந்த பூமிக்குரிய காரியத்தை பேசுவோம், எனக்கு உதவி செய்வார், நான் ஜெபிக்கும் போது எனக்கு பதில் தருவார், இப்படிலாம் நம்புகிறோமே. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது உள்ள. அவங்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி தெரியல. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய பாவங்கள்லேருந்து நமக்கு விடுதலை தருது, அதை பற்றி தெரியல. நாம் மரித்த பிறகு நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, நாமும் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாய் நிற்கணும் அப்படின்றத பற்றி தெரியல. ஆனாலும் இயேசுவை விசுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் பொதுவாய் மக்கள் அப்படி கடவுளை விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். அவங்க நம்பிக்கையின்படி நாளைக்கு என்ன நடக்கும், மரித்த பிறகு மனிதனுடைய நிலை என்ன ஆகும், ஒரு நாள் இந்த உலகத்தை கடந்து போகும்பொழுது நம்முடைய ஆத்மா வேற எங்கேயாச்சும் போய் வாழுமா, இதை குறித்து தெரியாதவர்கள் கூட கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், கடவுளை தேடுகிறார்கள். அந்த கடவுள் யார், அந்த கடவுளுடைய வாழ்க்கை என்ன, அது மரித்து உயிர்த்தெழுந்ததா, உயிரோடு இருக்கிறதா, எங்கே இருக்கிறது ஒன்றும் தெரியலனாலும் தங்கள் ஆபத்து காலத்திலே கூப்பிடுகிறார்கள், நம்புகிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு பலன் தருமா தெரியவில்லை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலன் உண்டா தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, இவர் மரித்தோரிலிருந்து எழுகவில்லை,
என்று நாம் நினைச்சா, இயேசு மரித்தெழுந்து எழுந்தார் என்கிற காரியத்தை நாம் அறியாதிருந்தா, அவர் மேலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருந்தால் நமக்கு அது பலன் தராது. அப்போ நம்முடைய விசுவாசம் என்ன விசுவாசமாக இருக்கணும்? பலன் தரக்கூடிய விசுவாசமாக இருக்கணும். அப்போ உலகத்திலையும் அநேகர் பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த பக்தியை குறித்தோ அவர்கள் வைத்திருக்கிற பக்தியை வைத்திருக்கிற தெய்வத்தை குறித்தோ கேட்டால் ஒன்றும் தெரியாது. ஆரம்பமும் தெரியாது, முடிவும் தெரியாது, அடுத்த துவக்க நிலையும் தெரியாது. ஆனால் நம்புகிறார்கள். அதை குறை சொல்ல, தப்பு சொல்ல, அவங்களுக்கு தெரிந்து கொள்ள அங்கே எதுவும் இல்லை. நாமும் இயேசுவை நம்புகிறோம், நாமும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? வீணாய் போகக்கூடாது. பலன் தரணும்னா இவரை குறித்து நாம் அறிந்திருக்கணும். இவர் தேவன், பூமிக்கு வந்தார், மனிதனாய் வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகம் போயிருக்காரு, தம்மை விசுவாசிகளை சேர்த்துக்குள்ள திரும்ப வரப்போகிறார் என்கிற இந்த சத்தியத்தை நாம் அறிந்து, அப்போ எதிர்காலத்தை நோக்கி, இந்த உலகத்தோடு முடிகிற வாழ்க்கைக்காகல்ல இயேசு, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கும் அவர்தான் அவசியம், அது முக்கியமாக அதற்கு தேவை என்பதை அறிந்து விசுவாசிப்போமானால் நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் இந்த உலகத்தினுடைய காரியங்களில் அவர் மரிச்சாரா, உயிர்த்தெழுந்தாரா, நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறதா, நமக்கு இந்த உலகத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று அவர் ஆயத்தப்படுத்திருக்கா, இதெல்லாம் தெரியல, ஆனால் இயேசுவை நான் நம்புகிறேன், எனக்கு உதவி செய்வார், இந்த பூமியில் என் தேவையெல்லாம் சந்திக்கிறாருன்னு விசுவாசிக்கிற கூட்டம் அதிகமாக இல்லையா? நாமும் அப்படி தானே இருக்கிறோம், நம்மளும் அப்படி இருக்கிறோம்ல. அதெல்லாம் தெரியலனாலும் இந்த பூமியில் எனக்கு ஒரு சாமி இருக்கிறாரு, நான் அவரை வேண்டுதல் செய்கிறேன், அப்போ அவர்கிட்ட போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அப்படி நினைக்கிறோமா இல்லையா? அப்படி தானே இயேசுவை நாம் நம்புகிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை, அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார்? அப்போ மரணம்னா என்ன, உயிர்த்தெழுதல்னா என்ன, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன நடக்கும், அதில் நாம் எதற்காக இயேசுவை விசுவாசிக்கணும், அவரை விசுவாசிப்பதனாலே நம்முடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன அப்படின்றத நாம் அறிந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது, அந்த ராஜ்யத்துக்காக நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் மிகுந்த பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அப்படி இல்லைன்னா நம்ம விசுவாசம் என்னவா இருக்கும்? என்ன விசுவாசம்? மறுவாழ்வுக்கான விசுவாசம். அது மாத்திரம் சொல்றது, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால தான் நாம் பாவத்திலிருந்து வெளியே வர முடிகிறது, பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடிகிறது. ஒருவேளை இன்னும் நான் பாவத்தில் தான் இருக்கிறேன், இன்னும் எனக்கு விடுதலை இல்லைன்னா, இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத விசுவாசிக்கிறதுல கொஞ்சம் தயங்குகிறவர்களாய், அந்த உயிர்த்தெழுதலினாலே எனக்கு என்ன நன்மை உண்டாகிறது என்பதை அறியாதவர்களாய் ஒருவேளை நாம் சிக்கியிருந்தால் இன்னும் பாவத்தில் இருக்கிறவர்களாய் காணப்பட முடியும். இன்னும் பாவத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னா வேதம் சொல்லுது, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அறியவில்லை. அந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன நன்மை உண்டாகிறது என்பதை நாம் அறியாதிருந்தால் ஒருவேளை இன்னும் பாவத்தில் இருக்கலாம். ஆனால் அவர் உயிர்த்தெழுதலை அறிந்த பிறகு நாம் இன்னும் பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய பாவங்களில் இருக்க வேண்டியது அல்ல. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு போயிருப்பாங்களே. ஒருவேளை இது நமக்கு முன்பாக ஆண்டவரை பின்பற்றி மரித்து போனவர்களும் என்னதான் இருப்பாங்களாம்? பாவத்தினாலே கெட்டு போயிருப்பாங்களே. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துக்குள்ளவே கட்டப்பட்டிருப்பாங்களே, மரணத்திலிருந்து விடுதலை இல்லாது இருப்பார்களே. அதாவது இரண்டாம் மரணமாகிய ஆக்கனை. ஆனால் அப்போது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும், நம்முடைய விசுவாசம் நமக்கு ஒரு நல்ல பலனை தரவும் இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்த சத்தியத்தை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ அந்த உயிர்த்தெழுந்த சத்தியம் நம்மை எதிலே நிறுத்திவிடாது, இம்மைக்காக மாத்திரம் நிறுத்திவிடாது. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட மறுமையில் அடுத்த வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கிறதாய், ஆயத்தப்படுத்துகிறதாய், அந்த நித்திய வாழ்வை பெற்று தருகிறதாய் இருக்கிறது. அப்போ இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வேதம் அழகாய் சொல்கிறது. 23 வாசிங்க, நேரம் இல்லை, 22 வாசிங்களேன்.
ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்திருக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். இந்த உலக வாழ்க்கைக்கே முடிவு உண்டாகும். அவன் முதலாவது இயேசு உயிர்த்தெழுதல் முதல் பலன். பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள், அதுக்கப்புறம் முடிவு உண்டாகும். அதுக்கு அடுத்த வரிசைகள் இருக்கிறது. தானியேலுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துறாரு. நீயோ இந்த முத்திரை போடு, நீ போய் காத்துரு, நீ உன்னுடைய இடத்துல மரணத்துக்கு பிறகு நீ அமைதலாயிரு, காலங்கள் வரும், இவையெல்லாம் நிறைவேறும், அதுக்கு பிறகு உன் வரிசை வரும், அங்கே நீ எழும்பாய். அப்போ இந்த பூமியிலே மரிக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அதில் பல மகிமை உண்டு. ஆனால் முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்தார். பின்பு அவரை தொடர்ந்து அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்த்தெழுவார்கள். இதற்கு பெயர் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்னதுங்க? அந்த பாக்கியத்தை அடையணும். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், நாம் கொண்டாடுகிறோம், நல்லதுதான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததை கொண்டாடுகிற நமக்கு, அவரை விசுவாசிக்கிற நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் உண்டு. அவர் வரும்போது நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதிலே நாம் பங்கு பெற்றால் பாக்கியவான்கள். இயேசு உயிர்த்தெழுந்தாரே, அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம எப்படி வாழணும்னா, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றுவாய் அல்ல, இவ்வுலகத்துக்கு அப்பால் நமக்கு ஒரு வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறாரே, அந்த வாழ்க்கையை அடைய, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக ஆண்டவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு நேரம் 11 ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன செஞ்சாருங்க? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது அப்படின்றத நிறைய தியானிக்கலாம். ஆனால் இப்போது நேரம் இல்லாதனால ஒரு வசனத்தை நாம் தியானித்து முடிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 30-31. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் மறைந்து போனார். இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு. இந்த பூமியில் எத்தனையோ பேர் மரணத்தில் எழுந்தார்கள், அதே சரீரத்தில் இருந்தாங்க, மறுபடியும் மரித்தாங்க. அவங்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுதல் அடைந்து இனி மரணமில்லாத ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ இங்கே இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை அறியத்தக்கதான கண்களை திறந்தார். என்னதுங்க? ஆண்டவரை அறியத்தக்கதான கண்கள் திறக்கப்பட்ட. எல்லாரும் சொல்லலாம், ஒருவேளை இது புரியாத மாதிரி இருக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சில வசனங்களை தியானிக்கலாம். ஆண்டவரை அறிகிற கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரை அறிகிற கண்கள் திறக்கப்பட்டது. எப்போ திறக்கப்பட்டுச்சு? எப்போ திறக்கப்பட்டுச்சு? அவர் உயிர்த்தெழுந்த பிறகு. எப்போ திறக்கப்பட்டது? அப்போது இதுவரை அவங்க பார்க்கலையா? அவங்களுக்கு கண்கள் இல்லையா? அப்படின்னா இது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. என்னதுங்க? ஆமாம், இயேசு அநேக இடங்களில் பிறவி குருடனுடைய கண்ணை திறந்திருக்கிறார். வாசிக்க வேண்டாம், யோவான் 9ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க வேண்டாம், எழுதி வைத்துங்க, நேரம் இல்லை. பிறக்கும் பொழுதே மாம்சத்தில் இந்த சரீரத்தில் இருக்கிற கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நிலை, எதையுமே பார்க்க முடியாது. இயேசு சேருண்டாக்கி அந்த கண்களில் பூசி சிலவாம் குளத்தில் கழுவச் சொல்கிறார். அப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. அந்த மண்ணினாலே சேர் உண்டாக்கினார். அப்படின்னா இந்த பூமியின் மண்ணினாலே தான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். அவனுடைய படைப்பில், அவனுடைய சிருஷ்டிப்பில்
அவன் உருவாக்கப்பட்டதில் ஏதோ ஒரு குறை. தாயின் வயிற்றிலே வளரும் பொழுது, அந்த கரு வளரும் பொழுது, இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை தாதுப்புக்களும் அந்த சரீரத்தில் இருக்கிறது. சரீரத்தில் இருந்து தான் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தான் அவர் உருவாகிறார். ஆனால் ஏதோ ஒரு குறை படைப்பில். அதனாலே மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன், அவனுடைய கண்கள் குருடாக இருக்கிற கண் இல்லை. அது அந்த மாம்ச சம்பந்தமானது, உலகத்திலே அவன் பிறந்த சம்பந்தமானது. அதற்கான குறையை அந்த மண்ணிலிருந்து அவர் ஒரு தீர்வை காண்பித்தார். அவனுடைய பிறவி கண்கள் திறக்கப்பட்டது. குருடனாய் பிறந்தான், அவனுடைய கண்ணு திறக்கப்பட்டது. இது ஒரு திறக்கப்படுகிற நிலை. இது உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓ, இவன் கண்ணு தெரியாதவராக இருந்தாருங்க, பார்வை இல்லாதவராக இருந்தாருங்க, இப்போ அவருக்கு எப்படியோ கண்ணு வந்துடுச்சு. இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி அந்த கண்களை தெரிய வைக்கிறது போல உலகத்தில் சரீரத்தில் கண்ணு திறக்கப்படுதல். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே அப்பத்தை புட்ட பொழுது, அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வாதத்தை அதை பிட்டு கொடுக்கும் பொழுது, அவரை அறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. யார் அறிந்து கொள்ள? தேவனை அறிந்து கொள்ள. சொல்லுங்களேன், தேவனை அறிந்து கொள்ள கண்கள். அப்போ இந்த கண்கள் எங்கே மூடப்பட்டிருக்கும்? அப்போ கடவுளை அறியத்தக்கதாய் இந்த சீஷர்களுடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்பட்டது என்றால், அப்போ அந்த ஆவிக்குரிய கண்கள் எங்கேயோ மூடப்பட்டிருக்கணும் அல்லவா? மூடப்பட்டிருக்கணும், மூடப்பட்டிருக்கூடாது. அப்போ மூடப்பட்டிருந்த கண்கள் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் அந்த கண்களை திறக்கும் வரை மூடப்பட்டு தான் இருந்தது. முழு உலகத்தில் இருக்க மனுஷர்களை குறித்து சொல்லுகிறேன். தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நியாயாதிபதிகள் எழும்பினாங்க, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணார், உலகத்தில் அநேக ஜனங்கள் யெகோவாவை தொழுது கொண்டார்கள். ஆனால் கர்த்தரை அறியத்தக்கதாய், அவரிடத்தில் சேரத்தக்கதாய், சத்தியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாய் கண்கள் திறக்கப்படலை. அவர்கள் மூடப்பட்டு தான் இருந்தது. அப்போது மூடப்பட்டிருந்த பொழுது, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருந்த பொழுது, அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்கதான மனித ஆவியினுடைய கண்களினாலே எல்லாத்தையும் பார்த்தாங்க. என்னதுங்க? மனிதனுடைய அந்த நாணம், மனித அறிவு, ஐம்புலனை கொண்டு எல்லாத்தையும் சோதித்து அறிகிற அந்த கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்ட பொழுது மனிதனுக்கு அறிவு கண் திறக்கப்பட்டது. இந்த கண்களை கொண்டு, இந்த நாணத்தை கொண்டு, இந்த அறிவை கொண்டு ஒருவரும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஒரு சகோதரர் என்கிட்ட பேசினார். ஒரு விதத்தில் என் சகோதரர் தான். உங்கள் சர்ச்சில் எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடு. என்னதுங்க? நான் பேசுகிறேன், அதுக்கப்புறமா பேய் இல்லை, பிசாசு இல்லை, எதுவுமே இல்லை, கடவுள் இல்லை, யாருமே சபைக்கு வர மாட்டாங்க. நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு அரை மணி நேரம் தர முடியுமா சார்? சபையில் வந்து அப்படி தர முடியாது. நீங்கள் எது பேசுகிறதுனாலும் என்கிட்ட பேசுங்க, ஏன்னா இது தேவ சமூகத்தில் அதுக்கு தனியான ஒரு இது இருக்குது அப்படின்னு. இல்லை உண்மையை சொல்ல விட மாட்டேன்றீங்க நீங்கள். என்னது? உண்மையை சொல்ல விட மாட்டேன்றீங்க. நான் உண்மையை சொன்னால் எல்லா மூட நம்பிக்கை இப்போ எல்லாரும் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க அப்படின்னார். அப்படின்னா என்ன? அவருடைய கண்கள் இந்த உலகத்தில் அவங்க பெற்றுக்கொண்ட நன்மை தீமை அறிகிற அந்த அறிவினாலே எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தேவனை அந்த கண்களால் பார்க்க முடியாது. அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய அறிவினாலே இந்த காரியங்களெல்லாம் ஆராய்கிறவர்கள் கடவுளை ஆராய முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது எவ்வளோ கடினம் என்பது அவங்களுக்கு தெரியலை. பில்லிகிராம் என்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் சொந்த அறிவினாலே கடவுளை அறிந்து கொள்வது எப்படின்னா, ஒரு அரண்மனையில் இருக்கிற ஒரு பெரிய ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு கோட்டையில் ஒரு எறும்பு ஏறி போய் அதனுடைய தாட்பாலை திறந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணுற முடியுமா? ஒரு சின்ன எறும்பு அவ்வளோ பெரிய கோட்டையினுடைய கதவை திறந்து உள்ளே போய் ராஜாவை சந்திப்பது எவ்வளோ கடினமோ அப்படி தான் சுய அறிவினாலே கடவுளை காண்பது. அந்த சகோதரர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, என்னை பேச வைங்க அப்படின்றார். அப்போ அவருக்கு கர்த்தரை அறிகிற அந்த கண்கள் திறக்கப்படலை. இன்னைக்கு அப்படிதான் உலகம் முழுவதும் அந்த கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமோ, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியமோ ஒரு மனிதன் கேட்கப்படும் பொழுது அவரை அறிகிற, தேவனை அறிகிற அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தில் மனுஷனுக்கு இந்த கண் திறக்கப்படும் பொழுது அவன் ஆவிக்குரிய உறவிலே மரித்து போய்விட்டான், அதனாலே ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருந்தது. அது 3:7. அப்பொழுது அவர்கள் இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போ அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க தங்களை நிர்வாணி என்று என்ன செஞ்சாங்களாம்? பார்த்தாங்களா? அறிந்தாங்க. அப்படின்னா இது ஒரு அறிவு. அவங்க கண்கள், எந்த கண்கள் திறக்கப்படுது? அவங்களுடைய ஐம்புலன்களை இந்த உலகத்துக்குரிய மனித நாணத்துக்குரிய எது நன்மை எது தீமை, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்கிற ஒரு வாழ்வியலை கற்றுக்கொள்கிற அந்த மனித நாணத்தை, மனித அறிவை, மனிதன் தன்னுடைய காரியங்களை நல்லது கெட்டதை கண்டுபிடிக்கிற அந்த கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவங்க நிலையே அவங்க அறிகிறாங்க. என்ன அறிகிறாங்க? அறிந்ததுமே இதுக்கு என்ன தீர்வு, நம்ம இப்படி இருக்கிறோம், இப்படி நாம் இருக்கக்கூடாது, இதை சரிப்படுத்த வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்களுடைய ஞானத்தை கொண்டு அவங்களுடைய அறிவை கொண்டு அவங்க போய் என்ன செஞ்சாங்களாம்? அத்தி இலைகளை எடுத்து அதில் ஒரு ட்ரெஸ் செய்கிறாங்க. அப்போ இவங்களுடைய இந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது ஆண்டவருக்கு முன்னாடியே சொல்ல, இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாவாய். அப்போனா என்ன? ஆவிக்குரிய மனிதன் மரித்து விட்டான், தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டது, கர்த்தரை அறிய கர்த்தரை காண அந்த கண்கள் என்ன செய்யல? திறக்கப்படலை. அங்கே அதை தான் பார்க்குறோம். இயேசு அப்பத்தை பிட்ட பொழுது அவரை அறிந்தார்கள். அப்போது ஒரு கண் இருக்கு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவனை, ஆவிக்குரிய காரியங்களை அறியக்கூடிய ஞானத்தை பெறுகிறார்கள். இங்கே மாம்சத்துக்குரிய ஞானத்தின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, நன்மை தீமை அறிகிற அறிவின் கனியை புசித்து அந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது இவங்க உலகத்திற்குரிய ஞானத்தினாலே எல்லாத்தையும் அறிந்து, நான் இப்படி இருக்கிறேன், இது என்னுடைய நிலை அல்ல, நான் இதுக்கு ஒரு மாற்று வழி செய்யணும்னு சொல்லி இவங்க முயற்சித்து இவங்க ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள், ஒரு ஆடையை உருவாக்குறார்கள். அப்போ இந்த காரியம் தேவனிடத்துல இவங்களை கொண்டு போகவில்லை. ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், நான் உண்மை அறியணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, இல்லை உம்மிடத்தில் நான் வரேன், அங்கே இடம் இல்லை. ஆண்டவரை அறிகிற அந்த அறிவில், ஆண்டவரை காணக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் அங்கே மறைந்து விட்டது. சுயமாக, சுய ஞானத்தில், சுய அறிவில் இதற்கு என்ன தீர்வு, இன்றைக்கு உலகம் அப்படி தான் இந்நாள் வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்துக்கும் விஞ்ஞானத்தில் என்ன தீர்வு, நாடுகளுக்கு என்ன தீர்வு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வை நான் எடுக்கலாம், என்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய ஞானத்தை கொண்டு, என்னுடைய நன்மை தீமையை கொண்டு, இது நன்மையாக முடிக்கணும் தீமையாக முடிக்கணும், இப்படி நாமே முயற்சித்து இருக்கும் பொழுது கர்த்தரை அறிகிற அறிவு அங்கே இல்லை, கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் இல்லை. அப்போ இங்கே ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டதினாலே, தங்கள் சுய கண்களினால், சுய ஞானத்தினாலே தீர்வுகளை தேடி கொண்டிருந்தாங்க. இந்த கண்களை உடையவர்களாய் தான் சீஷர்கள் 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவர் தேவன் தான், அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார், அவர் அற்புதங்களை செய்தார். 5 அப்பம் 2 மீன், 7 அப்பம் சிறு மீன்கள். அவர் கடல் மீது நடந்து வந்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், லாசருவை எழுப்பினார், அவர் நோய்களை சுகமாக்கினார். ஆகிலும் இவங்க இதை பார்க்கிறார்கள், ஆனால் அவரை தேவன் என்று அறிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனாலும் முறுமுறுக்கிறாங்க, கூடவே தான் இருக்கிறாங்க. அப்பம் இல்லை என்பதனாலே அவர் நம்மை கடிந்து கொள்கிறாரோ? ஆண்டவர் சொல்கிறார், நான் இவ்வளோ அற்புதம் செஞ்சேனே, இன்னுமா உணராது இருக்கிறீர்கள்? கண்டுமா நீங்கள் இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கீங்க? ஆனாலும் அறிய முடியவில்லை. ஆனால் அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பொழுது, அவர் மரணத்தை ஜெயித்ததினாலே, ஏன்னா மரணம் பாவத்தினால் வந்தது, அது ஆதாமுக்கள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாய் வந்தார். அந்த கனியை புசித்த போது ஆவிக்குரிய மனிதன் மரித்து போனான், இயேசு தந்த ஜீவனினாலே ஆவிக்குரிய மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அந்த 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், ஆதாமுக்கள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். முந்தின ஆதாமோ ஜீவாத்மாவானான், பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். இப்போ இவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், தம்முடைய சீஷர்களுக்கு
தன்னை அறிய வேண்டும் என்றால் அவங்களுடைய ஆவிக்குரிய மனிதனை உயிர்ப்பிக்க வேண்டும். அப்போ தான் அந்த கண்கள் திறக்கப்படும். அப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்ததினாலே அவங்களுடைய ஆவிக்குரிய மரணத்திலிருந்து அவங்களை விடுவித்து தன் ஜீவனை கொண்டு ஆவிக்குரிய உள்ளான மனிதனை அவர் உயிர்ப்பித்தார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டார்கள். என்ன செஞ்சாங்க? நாம் கூட சபைக்கு வரலாம். சொல்லுங்களேன், சபைக்கு வரலாம், வார வாரம் வரலாம், எதுங்க வருஷந்தோறும் வரலாம், எல்லா கூட்டத்துக்கும் வரலாம். இயேசு மரித்தெழுந்து உயிர் தெழுந்தார் என்கிற சத்தியத்துக்குள்ள விசுவாசத்துக்குள்ளே வரும்பொழுது அவர் உயிர் தெழுந்ததினாலே என் ஆவிக்குரிய மனிதன் மரணம் இருக்கிறதே அதிலே ஜீவன் வரும் என்பதை விசுவாசித்தால் நம்முடைய கண்கள் அப்போ தான் திறக்கப்படும். கர்த்தரை அறிய வேண்டிய விதத்திலே அறிந்து கொள்ள. அந்த ஆவிக்குரிய மனிதன் உயிர்ப்பிக்கப்படாவிட்டால் சாகரவரையும் ஆலயத்துக்கு வந்து போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் இம்மையோடு முடிஞ்சிடும். என்னதுங்க? உலகத்தோடு முடிஞ்சிடும். எனக்கு கல்யாணம், குழந்தை, நன்மை, அப்புறம் கடன், வீடு கட்டினது, வாகனம் வாங்கினது, இப்படியே இதிலே முடிந்து விடும். என் பேர பிள்ளைங்க அது இது இப்படியே போயிடுமே தவிர நம்முடைய பாவத்திலிருந்து நாம் நீங்களாக முடியாது. கர்த்தரை அறிந்து கொண்டு அந்த ஆவிக்குரிய உறவிலே அவரோடு கூட வாழ முடியாது. அப்போ நம்முடைய விசுவாசம் வீணாய் போயிடும். அப்படி வீணாய் போயிட்டு நமக்குன்னு ஒரு வருஷம் இருக்குது, வீணாய் போனவங்களுக்கு ஒரு வருஷம் இருக்குது. அது இரண்டாம் உயிர்த்தெழுதல். அங்கே வந்து நிற்கும் பொழுது மற்றவங்களாம் சொல்லுவாங்க, ஏசு ஏசுன்னு தானே போனீங்க, நீங்களாம் இயேசுவை தானே ஏற்றுக்கொண்டிருந்தீங்க, நீங்களும் எங்களோடு கூட நிற்கிறீங்க, அப்போ உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ தான் அந்த பரிதாபம் வரும். ஐயோ, நான் இவ்வளோ நாள் என் ஆண்டவரை அறியாமல் போயிட்டேனே, உலகத்துக்காக மாத்திரமே வாழ்ந்துட்டேனே, அந்த பரிதாபத்தை சொல்கிறாங்க. இம்மைக்காய் மாத்திரம் தேவன் மீது நம்ம விசுவாசமாக இருந்தால், நம்பிக்கையாக இருந்தால் மிகுந்த பரிதாபத்துக்குள்ள. அந்த பரிதாபம் நமக்கு இல்லை. சொல்லுங்கள், அந்த பரிதாபம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் மரித்தெழுந்து உயிர் தெழுந்தார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய மனிதனை உயிர்ப்பிக்கிறார். அதனாலே என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. நான் கர்த்தரை அறிகிறேன். அதனாலே நான் நித்திய வாழ்வுக்காக வாழ, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் என் விசுவாசம் வீண் போகாது. ஆமென்.